துலா ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா நீதிமான ஒரு பெயர் உண்டு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு எடை போட்டுருவாங்க. அந்த ஒரு கேரக்டர் தனியாக இருக்கும் அவங்க கிட்டலாம். சுக்கரன் தான் இங்கே ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ இங்கே சனி அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக கூட இடம். சனி வரப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னதான் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்ற ஒரு வார்த்தை அவங்ககிட்ட வந்தாலும் சூப்பராக செட்டில் ஆயிடுவாங்க. நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் உள்ளூரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா இவங்க ஏகபோக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மந்தமாக இருக்க மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எங்கே உருப்பட போகிறான், எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் சோம்பேறியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டு வாங்குவாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் கொடுக்குறீங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சுக்கிரன் அப்படின்றது அவங்களோட வரப்போகிற மனைவி. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் ரீதியாக மனைவி வந்துட்டு வரும்போதே வந்து சொத்தோட வராங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மகாலட்சுமியோட வராங்க. மோஸ்ட் ஆஃப் துளாராசியில் யாருக்காவது சுக்கிரன் இருக்குது அப்படின்னா உங்கள் மனைவி வேலை பார்த்து வருமானம் பெறக்கூடிய நபராகவே இருப்பாங்க. கவலைப்படணும், அரசு துறையிலையும் வருமானம் பெறக்கூடிய தன்மை உண்டு. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே புதன் தான் அதிபதினு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு தடை தாமதம் இருக்கும். கண்டிப்பாக காதல் தொழிலை சந்திக்காமல் அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல புதன் இருக்குது அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த காதல் திருமணத்துக்குள்ளே போகிறவங்களும் இவங்க தான். அதனால மன அவஸ்தைகளுக்கு உள்ளாகிறதும் இவங்க தான் கண்டிப்பாக. ஸோ இந்த செவ்வாய் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் சிக்கல்கள்னு சொல்லலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் வச்சுட்டு ஒரு பொருளை ஏதாவது கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஏமாந்து போவாங்க. நம் காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசியில் இந்த கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணும்? முக்கியமாக முதல் கிரகமாக நான் சொல்கிறது சனி எந்த அளவுக்கு இந்த துலாம் ராசியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவார்? காலச்சக்கரத்துக்கு 7ஆம் ராசி நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. உண்மைதாங்க. அதாவது துலா ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா நீதிமான ஒரு பெயர் உண்டு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு எடை போட்டுருவாங்க. அந்த ஒரு கேரக்டர் தனியாக இருக்கும் அவங்ககிட்டலாம். சுக்கிரன் தான் இங்கே ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ இங்கே சனி அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக கூட இடம். ஸோ நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனின்ற கிரகம் பற்றி பேசியிருக்கீங்க. பொதுவாக வந்து நம்ம ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது எதை பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய தொழில், நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் உங்களுக்கு சனின்ற கிரகம். ஸோ இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு சனி வரப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னதான் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்ற ஒரு வார்த்தை அவங்ககிட்ட வந்தாலும் சூப்பராக செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களோட தொழில் ரீதியாக அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இவங்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் உள்ளூரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா இவங்க ஏகபோக வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுவும் மனைவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யோகமாக இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிற இந்த சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் பொதுவாக வந்துட்டு ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். சுக்கரன் சனி காம்போ இருந்தது அப்படின்னாலே அவங்கெல்லாம் வெல் குட்பா, நல்ல செட்டில்டான ஆளுங்க, உங்களுக்கு என்னப்பா மகாராஜா மாதிரி வாழ்கிற அப்படின்னும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை தான் அந்த சனியினுடைய தன்மை. இந்த சனின்றது தொழிற்காரகன்றப்போ இவங்க வந்து எல்லா விதமான தொழிலுமே எடுத்துக்கலாம். இப்போ வியாபாரம் கண்டிப்பாக இவங்க இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நவரத்ன கல் வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி தங்கம் பொன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணி அதன் மூலமாக வருமானம் பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த லாயர்ஸ்லேயே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான நபர்கள் நிச்சயமா. ஏன்னா சனின்றது வந்துட்டு ரொம்ப மந்தமா இருக்க மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எங்க உருப்பட போறான், எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் சோம்பேறியா இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டு வாங்குவாங்க. எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நபர். அதே மாதிரி சனியோட சுக்கிரன் சேர்ந்தா நல்லா இருக்குங்க. சுக்கிரனோட தன்மை எப்படி இருக்கும் இந்த ராசியில்? சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு சுக்கிரன் தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வராது. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடியது. ஒரு ஆண் ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சுக்கிரன் அப்படின்றது அவங்களோட வரப்போகிற மனைவி. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் ரீதியாக மனைவி வந்துட்டு வரும்போதே வந்து சொத்தோட வராங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மகாலட்சுமியோட வராங்க. நீங்கள் சூப்பர் அழகாக சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. அதாவது அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் யோகம்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்துட்டு ரொம்ப பணத்துக்கான தேடல்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த பணம் வந்துட்டு பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப வெல் குட், ரொம்ப நாலேஜபிளான ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த சனின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு இஷ்டம் இல்லைங்க, வேலை பார்க்கணும் இஷ்டம் இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நபராக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் துளாராசியில் யாருக்காவது சுக்கிரன் இருக்குது அப்படின்னா உங்கள் மனைவி வேலை பார்த்து வருமானம் பெறக்கூடிய நபராகவே இருப்பாங்க. கவலைப்படணும், அரசு துறையிலையும் வருமானம் பெறக்கூடிய தன்மை உண்டு.
ஏன்னா இங்கே வந்து சூரியன் நீச்சம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அரசு வழியிலோ அல்லது சொந்த தொழிலோ ஒரு சின்ன வேலைங்க, எப்பயோ படித்தேன், எனக்கு இது ஒரு ஸ்கில் கற்றுட்டு வச்சுருந்தேன், இன்னைக்கு தேவைப்படுது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட இந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு பிள்ளைங்களை வளர்க்க ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள். பணம் ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது, அவங்களுக்கு பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த பிள்ளைங்களை பற்றி இருக்க அவங்களுக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நகை பணம்ன்றது இவங்களுக்கு ஒரு அபரீத ஆசையாகவும் இருக்கும், அது கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் போராடுற மாதிரி இருக்கும், பட் கொடுத்துரும். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே கால தாமதமாக திருமணம் பண்ணும், திருமண வாழ்க்கை மட்டும் பிரச்சனை கொடுத்துரும். ஏதாவது ஆண் ஜாதகத்து சுக்கரன் இங்கே இருக்கும் பட்சத்தில் ஏர்லியராக மேரேஜ் பண்ணாங்கன்னா 2 லைஃப்குள்ளே போகிறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்து பண்ணாங்கன்னா பெட்டர். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவினை கொண்டு போகிறதுமே இந்த சுக்கரன் அங்கே இருக்கும்போது பிரச்சனை கொடுக்கும். கல்யாணம்னு வந்துருச்சு, கல்யாண யோகம் வந்துருச்சான்னு பார்க்குறதே நம்ம சுக்கரனை தான் பார்ப்போம். ஸோ குருவோ சனியோ தூண்டுதா பாருங்கள், கல்யாணம் நேரம் வந்துச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி தூண்டுற டைமாக இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு 29 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்து முறைப்படி திருமணம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய லவ்வில் போய் மாட்டி லவ் மேரேஜ் பண்ணுற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்க. அடுத்ததான் வந்து செவ்வாய் எப்படி இருக்கும் இவங்களோட ராசியில்? நிச்சயமாங்க. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் குறிக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் சிக்கல்கள்னு சொல்லலாம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நம்பிட்டு பணம் வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் மாட்டுறது, இதெல்லாம் அவங்க அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்னென்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் வச்சுட்டு ஒரு பொருளை ஏதாவது கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஏமாந்து போவாங்க. இதே வந்துட்டு ஒரு அந்த பெண் ஜாதகத்துன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கணவனோட வாழ்றதுல பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இவங்கள மாதிரி அந்யூன்யமாகவும் இருக்க முடியாது, இவங்கள மாதிரி அடிச்சுக்கவும் முடியாதுன்ற மாதிரி இருக்கும். பொருளாதார சிக்கல், அதாவது அந்த கணவனால மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒன்று கடன் சார்ந்த பிரச்சனை, ஒரு எங்கள் பணம் இவருக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், அந்த பணம் தொடர்பான விஷயத்தில் எங்கேயாவது போய் பணத்தை ஏமாந்துருவார் அந்த ஹஸ்பண்ட். ஸோ அதனால எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குடும்ப பிரிவினை வரைக்கும் போகிறதெல்லாம் உண்டு. உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த அடிக்கடி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது பாதிக்கப்படும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணன் தங்கச்சி சப்போஸ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கூடவே வந்துட்டு மச்சானை சேர்த்து அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பட் அவங்க தான் எதிரி மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு என்னென்னா, என் தம்பி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கான், என்னோட அண்ணன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க தான் கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களுக்கு உதவும் பண்ணுவாங்க. ஸோ உதவியும் அவங்களே, உத்தரமும் அவங்களே அப்படின்ற மாதிரியான 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக வந்துட்டு சொந்தக்காரங்க வழியிலையும் சரி, அதே மாதிரி வந்து ஒரு நட்பு வட்டாரங்களையும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இவங்க கடன் வாங்கினாங்கன்னா கட்டுறதுல போராட்டம் இருக்கும், கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வாங்குறதுல பெரிய போராட்டம். யாரை நான் முக்கியத்துவம் கொடுத்த என்னோட நண்பர்னு நான் வச்சுட்டு இருந்தனோ அந்த நண்பரை எதிரியாகக்கூடிய சூழ்நிலை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இங்கே இருக்கும்போது. ஓகே, அடுத்ததாக குரு இவங்களோட ராசியில் எப்படி இருப்பார்? இந்த குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குரு வந்து கௌரவமான ஆள், சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. எனக்கு வந்து கௌரவம் சார்ந்த விஷயம், மரியாதை, எங்கே போனாலும் என்னை தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்ற நிலை இருக்கும். ஸோ இந்த இடத்துல குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை வந்துட்டு நான் வந்து கெத்தான ஆள்பா, என்னுடைய ஒரு பேருக்கோ புகழுக்கோ எங்கேயாவது ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் தேவையே இல்லை. நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, பணம் நல்லா வந்தால் கூட சரி, அவன் என்ன யார் அவன் மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு, நான் யாராக இருக்குன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன், அவன் யார் டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ காரணமே இல்லாமல் தூக்கி போடுறது, அந்த மாதிரியான ஒரு நிலைகள் கொடுக்கும். நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துட்டு மெனக்கடுறது, கவலைப்படுறது, அதீத சிந்தனைகள் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு அங்கே இருக்கும்போது இருக்கும். சுய கௌரவம் தொடர்பான விஷயங்கள் தான் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க போடுற அப்படியே இன்னைக்கு ஒரு ட்ரேடு, இன்னைக்கு இந்த இது வந்துட்டு பங்கு வந்து இந்த ஷேர் வந்து இவ்வளோ தூரம் போகும், இந்த அளவுக்கு போய் கோல் அடிக்கும் அப்படின்னா இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஆலோசனை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக நாட்டத்தில் போகிறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபேமிலி லைஃப், அதாவது ரொம்ப எல்லா ஆசையும் களவும் கற்று மறனுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான நபர்களும் இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இவங்க அப்பா பையன் பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இருக்கிடம் தெரியாமல் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அப்பா மூவியில் பார்த்துருப்போம், சமுத்திரக்கனி சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவார், இருக்கிறம் தெரியாமல் இருக்கணும்ப்பா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு
வசனம் சொல்லக்கூடிய ஒரு அப்பாவாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, நான் எங்கே இருக்கேன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஸோ எக்ஸ்ட்ரீமான 2 நபர்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த குரு இங்கே இருக்கும்போது இருக்கும். செல்வாக்குக்கும் பேருக்கும் புகழுக்கும் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய நபர்களாகவும் அவங்க வாழணும்னு நினைப்பாங்க. ஆரம்பத்தில் அதுக்கான ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஓகே. புதன் இவரோட இந்த ராசியில எந்த அளவுக்கு இருப்பார்? பொதுவாக வந்து சார் இந்த புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மகள் நம்மளுடைய சகோதரியை சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு ஆரம்ப காலங்களில் இந்த ஸ்கின் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே புதன் தான் அதிபதினு சொல்லுவோம் நம்ம பொதுவாக. ஸோ இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு தடை தாமதம் இருக்கும். கண்டிப்பாக காதல் தோல்வியை சந்திக்காமல் அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல புதன் இருக்குது அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த காதல் திருமணத்துக்குள்ளே போகிறவங்களும் இவங்க தான். அதனால மன அவஸ்தைகளுக்கு உள்ளாகிறதும் இவங்க தான். கண்டிப்பாக அந்த மாதிரி மன அவஸ்தை கூட படக்கூடிய ஆட்கள். இதெல்லாம் தாண்டி இந்த நிலம்புலம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வாக்குவாதம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு போகிறது, இது எல்லாமே இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய புதன் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யும். லேண்ட் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சொத்து அமையாது. சப்போஸ் அந்த சொத்து இருக்குது அப்படின்னா அதை அனுபவிக்கல மிகப்பெரிய தடைகள் இருக்கும். பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா நல்ல ஏதாவது எல்லாத்தையுமே வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பணம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. இன்றைக்கி ஒரு ஸ்கில் கற்றுக்குவாங்க, அதுலேருந்து ஒரு வருமானம் பார்ப்பாங்க. இன்னொரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு இந்த வருமானமே அவங்களே அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்பாங்க. நல்ல படிப்பாற்றல், அறிவாற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா, எதனாலும் சரி எனக்கு முடியாது அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஸோ வெல் நாலேஜபிளான பர்சன்ஸ் எல்லாத்தையும் படிப்பறிவு கம்மி தான் அப்படின்னா கூட உலகளாவிய அறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். சந்திரன் இந்த ராசியில் எப்படி இருப்பார் மேடம்? சந்திரன் அப்படின்னா நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய தாயார். ஸோ இருக்கிற என்னதான் இருந்தாலும் என்னோட குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, என்ன இருக்கோ அதை நிறைவாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாயாராக இருப்பாங்க. அதாவது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நாளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிடணும். இந்த உலகத்தில் நானும் பிறந்தேன் வாழ்ந்தேன்னு போகாமல் அட்லீஸ்ட் நான் வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கான ஸ்கில் மூலமாக நான் இங்கே என்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் பதிவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைவான வாழ்க்கை, செல்வ செழிப்போட வாழக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் இருக்கும். பட் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஒரு பெரிய குழப்பமும் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான குழப்பம். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக அந்த ஜாதகர் ஏன் சொல்கிறேன்னா, இந்த துளாராசிக்காரங்கன்னு எடுத்துட்டோன்னா அந்த சந்திரன் அங்கே இருக்கும். ஸோ சந்திரனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் போது கிட்டத்தட்ட இவங்களுடைய மனோநிலையெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான குழப்பவாதிங்க. முடிவெடுத்துட்டு குழப்பக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். எப்பவுமே வீடு கட்டுறது, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். எனக்கும் சொந்த வீடு வாங்கணுங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக வாழ்ந்துருவாங்க. சொந்த வீடை கட்டி அதில் போய் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆரம்பத்தில் என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கும் அப்பாவுக்குமான பாண்டிங் நல்லா இருக்காது. ஒன்று அப்பாவோட கொடுப்பனை இருக்காது, சப்போஸ் அப்பா கூட வந்துட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது கிடைக்காம இருக்கக்கூடிய தன்மைகள் அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய அன்புக்காக இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, எல்லாரையும் நம்பி மோசம் போகிறவங்களும் இவங்க தான். ரொம்ப அன்பு, அதீத காதல், அதீத அன்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எதிர்பாலின ஈர்ப்புக்குள்ளே போய் கவர் ஆகிறவங்களும் இவங்க தான். ஸோ ஏன்டா இதை நம்பினேன் சொல்லுவாங்களே, பெண் புத்தின்றது மாதிரி இவங்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் பின்னாடி புலம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்லது கெட்டதுன்றதை அந்த வந்து பாகுபாடு இல்லாத ஒரு நிலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மனசளவில் கரெக்டாக இருந்தாங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கும். நிறைய தூக்கமின்மையை அவஸ்தைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ராகுவினுடைய நட்சத்திரம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தூக்கமின்மைன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள், இதிலெல்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் டீச்சிங்கு, ஃபினான்சியல் செக்டாரு இதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வச்சுக்கணும் மேடம் துளாராசியை பொறுத்த வரைக்கும்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கே வந்து நீச்சமாகிறாரு. ஸோ சூரியன் நிச்சயமாகக்கூடிய இடம், அதே இடத்துல சனி அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு உச்சமாகக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். சிவ வழிபாடு இல்லாத துளாராசிக்காரங்களே இல்லைன்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துக்கோங்க, அந்த இவங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, பெருமாள் வழிபாடு ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வெளிப்படுறதே அவங்க வந்து சிவனை தான் வழிபடுவாங்க.